குருவே போற்றி, திருவடியே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீராம் திருவையாரே போற்றி போற்றி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க? ஏன்னா அன்னை இல்லை என்றால் உலகம் இல்லை இல்லையா? உமையவள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அதனால தான் அன்னை உமையவளுக்கு அகிலாண்ட ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு நாமம் பேர் இருக்குது. அந்த அகிலாண்ட ஈஸ்வரி ஒரு தாய்மையான பேர் இல்லையா? ஒரு தாய்க்கு உரிய ஒரு பெயர் உள்ளது. ஏன்னா ஒரு தாயை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பாதுகாப்பு பண்ணணும்னு தெரியுமா? நம்மளை உயிர் கொடுத்த தந்தையும் உண்டு, அரவணைத்த அன்னையும் உண்டு. அதாவது உயிர் கொடுத்த தந்தையை விட அரவணைத்து அந்த நம் தாயின் வயிற்றுக்குள் உருவாகிறோம் இல்லையா? அது உருவாகும் போது எவ்வளோ துன்பங்கள் அந்த தாய் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, தாயை உதாசீனப்படுத்தி கொண்டு போய் முதியோர் இல்லம் அங்கங்கே சேர்த்துடுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பையனை பெற்ற தாய் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தாய்க்கு இப்போது அந்த பிள்ளையை பெற்ற தாய் அந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைத்த உடனே அந்த பிள்ளையை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக வேண்டி அந்த பையனுக்கு ஒரு மனைவி, அதாவது இவங்களுக்கு ஒரு மருமகள் தேடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு தான் அந்த குடும்பத்தை வழிநடத்த போகுது. அப்படி அந்த பொண்ணு வந்த உடனே, இறைவனே, என் மகனுக்கு நான் செய்ய வேண்டிய திருமணம் என்ப கடமையை நான் ஆற்றிவிட்டேன். எனக்கு இனிமேல் என் மகனை அந்த பெண் பார்த்து கொள்வாள் என்று எந்த தாயும் போய் கடவுளிடம் வேண்டுவதில்லை. அதனால் எனக்கு என்னுடைய கடமைகள் முடிந்துவிட்டு என்னை அழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னும் யாரும் போய் வேண்டுவதில்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 மாதம் அந்த தாய் தன்னுடைய கருவில் அந்த குழந்தைய அப்படியே ரொம்ப பயபத்திரமாக காத்து அது பிறந்தோன்னே அந்த பிரசவ வலியும் தாங்கி அந்த குழந்தை ஈன்றெடுத்து அதை வளர்த்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து அதை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், என்ன படிக்கணும், எல்லா முடிவும் எடுத்து அந்த தாயும் தந்தையும் சேர்ந்து அதை வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது சில பேர் அந்த இவர்கள் வளர்ந்த பிறகு தாயின் சொல்லை கேட்பதில்லை. தாயின் சொல்வதை அது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ அம்மா உனக்கு ஒன்றும் தெரியல, செவனே நீர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த தாயின் வாயை அடக்குவார்கள். தாய் என்ன சொல்வார்கள், தம்பி அந்த இடத்திற்கு செல்லாதே, அவன் கூட சேராத, இங்கே போகாத, இரவில் அங்கே நிற்காத அப்படிலாம் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா பெற்றிருக்காங்கல்ல, 9 மாதம் கருவறையில் வச்சு அவங்களுடைய வயிற்றில் வச்சு நம்மளை பேணி காத்து அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க இல்லையா? அப்போது அவங்க ஏதோ ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. அப்படி அந்த தாயை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன் இன்றைக்கி தாயை பற்றி பேசுகிறேன்னா, எங்கள் அம்மா இறந்து என்னோட 3வது திதி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தாய் என் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 6-7 மணி வரைக்கும் என்னுடைய அம்மாட்ட உட்காந்து நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பேசிட்டு தான் போனேன். போயிட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வரல, நான் ஒரு மெடிக்கலுக்கு போய் அம்மாவுக்கு இது மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு சொல்லி ஒரு மெடிக்கலில் போய் கொஞ்சம் சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வரேன். பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட நிலவரம் சரியில்லை, ரொம்ப துடிச்சிட்டாங்க. நான் உடனே போய் எங்கள் அம்மா இறுக்கி பிடிச்சி, அம்மா ஒன்றும் பயப்படாதம்மா, நான் இருக்கேம்மா, பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னேன். அவ்வளோதான், செய்ய முடியல, என்னால் தடுத்து நிறுத்த முடியல. அதனால் இன்றைக்கி அந்த திதி நாள் தேய்பிறை சஷ்டி, எங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை இன்று நமது ஆரூரில் அமர்ந்திருக்கும் கமலாலயத்தில் ஆற்றிவிட்டு இதோ மதியம் அவர்களுக்கு படையல் செய்வதற்கான வேலைகள் எல்லாம் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்று எங்கள் அம்மா என் கூட இல்லையேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. கொரோனா லாஸ்ட்டு டேட், அது அன்னையோடு தான் கொரோனா முடியுது. மறுநாள் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போய் என்னென்னு பார்த்துருவோம், செக் பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது அது நடக்காமல் போய்ட்டு, இறைவன் போட்ட விதியை மாற்றி அமைக்க முடியல. அதனால தான் சொல்கிறேன்,
தாயை வந்து இழந்த பிறகு என்ன மாதிரி வருத்தப்படாமல் இருக்கும் போதே அவர்களை நல்லபடியாக பார்த்து அனுசரித்து தாய் சொல்ல தட்டுனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் தாய்கிட்ட கொஞ்சம் அன்பாக என்ன வேணும் ஏது வேணும்னு செய்யுங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கும் உங்கள் அம்மா மாதிரி அந்த அம்மாவையும் பாருங்கள். அந்த அம்மா இதை சொன்னாலும் அனுசரித்து போங்க. ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா உட்காந்து பேசுங்க. பேசி அந்த குடும்பத்தில் உள்ளதை சரி பண்ண பாருங்கள். தயவுசெய்து யாரும் தாயை, பெற்ற தாயும் தகப்பனையும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டோ அவர்களை உதாசீனப்படுத்தி மீண்டும் ஒரு முதியோர் இல்லத்திற்கோ அனாதை ஆசிரமத்துக்கோ அனுப்ப வேண்டாம். தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.